உங்களுக்கு டாப் 10 ஆனிமே ரெக்கமெண்டேஷன்னாலே நருட்டோ, டீமன் ஸ்லேயர் கேட்டு போர் அடிச்சு போச்சா? அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு டாப் 10 அண்டர் ரேட்டட் ஆனிமே இது வரைக்கும் யாருமே பேசல இந்த ஆனிமேவை பத்தின்னு எனக்கு தோன்ற பெஸ்ட் 10 ஆனிமேக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்ககிட்ட ஒரு நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தா இந்த 10 ஆனிமேவும் நீங்க வாட்ச் பண்ணலாம். ஸோ ஆரம்பிக்கலாமா? ஸோ 10th பிளேஸில் இருக்கிறது கிளாஸ் ரூம் ஆஃப் இலைட். நினச்சி பாருங்க, உங்களோட ஸ்கூலில் மார்க்கெல்லாம் வச்சு காம்படேட் பண்ணாமல் ஒரு சில அவங்க ஸ்கூல்லே கொடுக்குற மைண்ட் கேம்ஸை வச்சு காம்படேட் பண்ணி இருக்கிறதுல யார் வந்துட்டு பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சா எப்படி இருக்கும்? அதுதான் கிளாஸ் ரூம் ஆஃப் இலைட். இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா நார்மலான எக்ஸாம் காம்படிஷன்ஸ் மட்டும் இருக்காது, பட் ஒரு சில ப்ராக்டிசஸ், கேம்ஸ், அந்த மாதிரி நிறைய புது புது எலிமெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து இதில் இருக்கிறதுல யார் பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிப்பாங்க. அண்ட் இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஆனிமேல வந்துட்டு நிறைய மெனிப்புலேட்டிவ் கேரக்டர்ஸு, இன்டென்ஸான மைண்ட் கேம்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்துட்டு சின்ன வயசுலேயே நிறைய சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணப்பட்டு ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்கும். அண்ட் இவர் எப்படி இதை அவரோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணி இந்த கிளாஸ் ரூமில் அவுட் ஷைன் பண்ணுறாருன்றது தான் இந்த கதை. அண்ட் இந்த ஷோவை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். டாப் 9th பிளேஸில் இருக்கிறது டெத் நோட். ஓகே, எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு இந்த ஆனிமே தெரிஞ்சிருக்கும்னு, பட் ஒரு சிலர் இன்னும் வந்துட்டு டெத் நோட்னா என்னன்னு கேட்குற மாதிரி இருக்கானுங்க. அண்ட் உங்களுக்காக தான் நான் இதை 9th பிளேஸ்லேயே போட்டிருக்கேன். டெத் நோட்டுன்றது வேற எதுவுமே இல்லை, கிளாஸ் ரூம் ஆஃப் இலைட்டை நான் சொன்ன மாதிரியே டெத் நோட்டும் ஒரு சைக்கலாஜிக்கல் ஆனிமே தான். இந்த ரெண்டு ஆனிமேவும் தான் உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ஆனிமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா இந்த ரெண்டு ஆனிமேவாக தான் இருக்கும். அண்ட் இந்த ஆனிமேல எப்படி லைட்லி ஆகமேன்ற ஒரு பையனுக்கு வந்துட்டு ஒரு நோட் புக் கிடைக்குது. அண்ட் இந்த நோட் புக் அவன் எழுதுகிற பேர் எல்லாமே எப்படி சாகுறாங்க, அண்ட் இந்த மாதிரி அவன் வந்துட்டு எல்லா கிரிமினல்ஸையும் கொண்டுட்டு வரும்போது இதை பண்ணுறது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிற டிடெக்டிவ் வந்துட்டு எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் மைண்ட் கேம் வார்ஃபேராக இருக்கும். செக் பண்ணி பாருங்க. டாப் 8th பிளேஸில் இருக்கிறது ஒஷினோகோ. அண்ட் இந்த ஆனிமே பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக இருக்கிற எல்லா ஆனிமே ஜானரையும் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நமக்கு எப்பயுமே ஒரு ஈசக்காயாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு ஃபேண்டசி ஆனிமே, சைக்கலாஜிக்கல் ஆனிமே, எல்லா அனிமேக்குமே ஒரு சிங்கிள் ட்ரோப்பில் நம்மளால சொல்லிடலாம். இதுவா, இது வந்துட்டு காமெடி ஆனிமே, நருட்டோவா இது ஒரு ஷோனன் ஆனிமே, அந்த மாதிரி ஈஸியாக சொல்லிடலாம். பட் ஒஷினோக்கோ வந்துட்டு புது புது கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆனிமேன்னு சொல்லி தான் ஆகணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒஷினோக்கோல ரீஇன்கார்னேஷன் கான்செப்ட் இருக்கு. அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு ஒரு ஐடலுக்கான ஆனிமே மாதிரி மாறுது. இந்த ஐடலுக்கான ஆனிமே ஜானரே பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே ரொம்ப ஸ்லோவாக, ஃபன்னி பேஸ்டாக, காமெடி ஆனிமே மாதிரி தான் இருக்கும். பட் இந்த ஆனிமேல நிறைய சைக்கலாஜிக்கல் எலிமெண்ட்ஸும் எடுத்துகிட்டு வந்து ரிவெஞ்ச் கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து ரொம்பவே ட்விஸ்ட் பண்ணி சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. என்னதான் மாங்காவோட எண்டிங் ரொம்ப மோசமாக முடிஞ்சிருந்தாலும் ஆனிமேல இப்போ காட்டின செகண்ட் சீசன் வரைக்கும் அநியாயத்துக்கு சூப்பராக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். டாப் 7th பிளேஸில் இருக்கிறது என்னோட பர்சனல் ஃபேவரேட். இதோட ஆனிமே பார்த்து முடிச்சோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் வெயிட் பண்ண முடியாமல் மாங்காவை படித்து அதுக்கப்புறமா என்னால் வெயிட் பண்ண முடியாமல் லைட் நாவலையும் முடிச்சிட்டேன். எனக்கு இந்த கதை அந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுதான் முஷோக்கு டென்சே ஆர் ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன். உங்களுக்கு எப்போவாவது உங்கள் லைஃப்பில் ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? அதாவது திரும்ப குழந்தையிலேருந்து பிறந்து என்னால் எல்லாத்தையுமே வந்துட்டு திரும்ப சரிப்படுத்த முடிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒருத்தனுக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சோடனே அவன் அதை எப்படி யூஸ் பண்ணுறான்றது தான் முஷோக்கு டென்சே. இந்த முஷோக்கு டென்சேல பார்த்தீங்கன்னாக்கா முன்னாடி ஒரு ஜாப்லெஸ் மேன், எதுவுமே வேலையே கிடைக்காம ரொம்ப குண்டா வெட்டியா இருந்துட்டு எல்லாருமே அவனை புள்ளி பண்ணிட்டு இருந்த மாதிரி ஒரு பையன் வந்துட்டு எப்படி செத்து போய் ஒரு ஃபேண்டசி மேஜிக்கல் வேர்ல்டில் ரீஇன்கார்னேட் ஆகிறான். அண்ட் இந்த வாட்டி அவனுக்கு அவன் அந்த பழைய வாழ்க்கை மெமரிஸ்லாம் இருந்தனால இந்த வாட்டி நான் எப்படி நல்லா வாழ்வேன் அப்படின்னு யோசிச்சு அவன் பழைய வாழ்க்கையில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாருமே சரி பண்ணி வாழ்கிறான்றது தான் ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷனோட கதை. அண்ட் இந்த கதையில் ரொம்பவே ஸ்லோ பேஸ்டாக வேர்ல்ட் பில்டிங்கோட சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே கன்ஃபார்ம் இது பிடிக்கும். செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆனிமேக்கு நான் கண்டிப்பாக 10/10 கொடுப்பேன். அண்ட் ஈசக்காய் ஜானர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த ஆனிமே தான் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ஈசக்காய்னு கூப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஆனிமே தான் ஃபஸ்ட்டு வந்து ஈசக்காய் ஆனிமே. இதுக்கப்புறமா தான் நிறைய ஈசக்காய் ஆனிமேவே வர ஆரம்பிச்சிது, ஈசக்காய் ஜானரே உருவாச்சு. டாப் 6th பிளேஸில் இருக்கிறது அங்கிள் ஃப்ரம் அனதர் வேர்ல்ட். இந்த ஆனிமே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ஈசக்காய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு அனதர் ஸ்வீட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நானும் ஒரு ஈசக்காய் ஃபேனுன்றதுனால நிறையா ஈசக்காய் அனிமேஸ் பார்த்துருக்கேன். அண்ட் இந்த அனிமே உங்களுக்கு வெறும் ஈசக்காய் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, காமெடி ஜானர் ஃபேன்ஸுக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா இந்த ஆனிமே ஃபுல்லாக காமெடி அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா, ஒரு 17 இயர்ஸாக வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு கோமாலே இருக்கான். அவன் கோமாவில் இருந்தப்ப ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அண்ட் இதில் ஹிலேரியஸான விஷயம் என்னன்னாக்கா,
அவன் சும்மா இதெல்லாம் இமேஜின் பண்ணல, அவன் திரும்ப கோம்பாலேருந்து எந்திரிக்கும் போது தானாக அவனுக்கு அந்த மேஜிக்கல் பவர்லாம் அவன் கூடயே வந்திருக்கும். அண்ட் இந்த மாடர்ன் லைஃப்பில் அவன் எப்படி அந்த மேஜிக்கல் வேர்ல்டு யூஸ் பண்ணுறான் அண்ட் அவனோட நீஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி அவனோட கதையெல்லாம் சொல்லி ஃபன்னாக இருக்கிற மாதிரி ஒரு கதை. கன்ஃபார்ம் செக் பண்ணுங்க, எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த அனிமே வந்துட்டு ரொம்பவே அண்டர் ரேட்டட், யாருமே பேச மாட்டேன்றாங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். டாப் 5th பிளேஸ்ல இருக்கிறது ஓவர்லார்ட். ஸோ கடைசியாக நான் கம்யூனிட்டி டேப்ல ஒரு போல் போட்டிருந்ததுல எனக்கு தெரிஞ்சது நிறைய பேர் கென்ஷின் இம்பாக்ட் ஆடுறீங்கன்னு. அண்ட் உங்களுக்கு இந்த கென்ஷின் இம்பாக்ட் குள்ள ரீஇன்கார்னேட் ஆனா எப்படி இருக்கும், அதாவது உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கிற அந்த கேரக்டராகவே நீங்க ரீஇன்கார்னேட் ஆனா எப்படி இருக்கும், அதுதான் ஓவர்லார்ட். ஸோ ஒரு பையன் வந்துட்டு நார்மலான ஒரு MMORPG கேம் ஆடிட்டு இருந்திருக்கான். அண்ட் அந்த கேமில் வந்துட்டு அவனுக்கு வில்லன் ரோல் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 100 கேரக்டரை சூஸ் பண்ணி அதை கஸ்டமைஸ் பண்ணி அவன் ஆடிட்டு இருக்கான். ரொம்பவே கஷ்டப்பட்டு விளையாடி ஒரு பெரிய கேரக்டராக மாறி இருக்கான். அண்ட் திடீர்னு பார்த்தாக்கா இந்த கேமை வந்துட்டு ஷட் டவுன் பண்ணுறாங்க. இனிமேல் இந்த கேமே விளையாட முடியாதுன்றாங்க. சரி, இந்த கேம் ஷட் டவுன் ஆகிற வரைக்கும் நம்ம இருக்கலாமே இந்த கேமுக்குள்ளேயே அப்படின்னு அவன் ஆசைப்படும் போது அந்த கேம் ஷட் டவுன் ஆகுது. அண்ட் அவன் அகெயின் அந்த வேர்ல்டுக்குள்ளேயே இருக்கான். அண்ட் இந்த கேமுக்குள்ளேயே அவன் மாட்டிக்கிட்டு இப்போ அவனால் வெளியே போக முடியாமல் இந்த வேர்ல்டில் வந்துட்டு அவன் இன்ட்ராக்ட் பண்ணி வாழ்கிறான். அண்ட் ஒரு ஓவர்லார்டு ஐன்சோல்கோனா வந்துட்டு அவன் லைஃப் எப்படி போகுதுன்றதை காட்டுறாங்க. இந்த டார்க் ஃபேண்டசியில் நிறையவே ஹீரோ வில்லன் கான்செப்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஐன்சோல்கோனோட மிஸ்ட்ரிஸ் எல்லாமே இன்னும் ஆனிமல் அன்கவர் பண்ணல, ஆனால் லைட் நாவலில் அன்கவர் பண்ணிட்டாங்க. எனக்கு ஒன் ஆஃப் த பர்சனல் ஃபேவரட் ஐன்சோல்கோன். அந்த டார்க் ஃபேண்டசி எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு பக்காவாக காட்டியிருக்காங்க. சும்மா வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு வில்லன் மாதிரி நடிக்கிற நல்லவன் அப்படிலாம் இல்லாமல் ரொம்பவே அட்கோர் வந்துட்டு எப்படி அவன் அந்த கேரக்டருக்குள்ளே போனோடனே கெட்டவனாக மாறுறான்ற மாதிரி இருக்கும். அண்ட் ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். செக் பண்ணி பாருங்க. டாப் 4th பிளேஸ்ல காகுயா சமா லவ் இஸ் வார். ஸோ நிறைய ஈசக் அனிமே நான் இந்த லிஸ்ட்ல சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதனால உங்களுக்காக ஒரு ரொமான்டிக் காமெடி அனிமேவை விட்டுருக்கேன். இந்த அனிமே வந்துட்டு ரொமான்டிக் அனிமே பிடிக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக பிடிக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக எடுத்துகிட்டு போன ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டோரினா காகியா சமா லவ் இஸ் வார். ஸோ இந்த அனிமேல நீங்கள் லவ்ன்ற கான்செப்டோட நிறைய காமெடி ஜானர் கான்செப்ட்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் இந்த அனிமேவை எழுதுனது அதே ஒஷினோக்கோ எழுதின ஆத்தர் தான். அண்டு இந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸாக இருக்க 2 பேருக்குமே வந்துட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு க்ரஷ் இருக்கும். பட் இதை சொல்லிக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல ப்ரொபோஸ் பண்ணுறவங்களுக்கு தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லவ் இஸ் வார்ன்ற மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷனோட ஆரம்பிப்பாங்க. அண்ட் இவங்க எப்படி வந்துட்டு இன்னொருத்தரை ப்ரொபோஸ் பண்ண வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்கன்றது தான் இந்த கதை. இதோட பிளாட்டை கேட்கும் போது உங்களுக்கு அந்தளவுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி கிரிஞ்சாக இருக்கும். பட் நீங்கள் அந்த ஆனிமேவை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். செக் பண்ணி பாருங்க. டாப் 3rd இருக்கிறது அகெயின் இசகாய் தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம். ஸோ இதை பற்றி நான் இந்த சேனலில் எத்தனை வாட்டி பேசியிருப்பேன்னு தெரியாது. இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இசகாய் அனிமேஷன் நான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைமோட லைட் நாவலை படிக்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. கொஞ்சம் எனக்கு ரொம்பவே பிளாண்டாக அது தெரிஞ்சுது. பட் நீங்கள் அதை ஆனிமேவாக இவங்க எப்படி எடுத்துகிட்டு போனாங்கன்னு தெரியல. ரொம்பவே டிஃப்ரென்ஸ் அண்ட் அந்த நிறைய மோனோலாக்ஸ் தான் இருக்கும். நம்ம பேசிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு வேர்ல்டு பில்டிங் இன்ட்ராக்ஷன் மாதிரி தான் இருக்கும். பட் அதே வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் வந்துட்டு ரீஇன்கார்னேட் ஆனால் சாதாரண ஒரு வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆள் வந்துட்டு இறந்த உடனே ஒரு ஸ்லைமாக ரீஇன்கார்னேட் ஆன உடனே அவர் எப்படி அவருக்குன்னு ஒரு சொந்த நேஷன்ஸ் ஆஃப் மான்ஸ்டர்ஸை கிரியேட் பண்ணுறாரு. அண்ட் இந்த வேர்ல்டில் அவர் எப்படி வாழ்கிறாருன்றதான் இந்த கதை. உங்களுக்கு இந்த வேர்ல்டு பில்டிங் கான்செப்ட், அதாவது ஒரு மேஜிக்கல் வேர்ல்டே வந்துட்டு நமக்கு ஒரு பொலிட்டிக்கல் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லாம் காட்டுற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப டீப்பாக காட்டினா பிடிக்கும்னா இந்த மாதிரி அனிமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். செக் பண்ணி பாருங்க. நம்பர் 2ல இருக்கிறது ஹெல்ஸ் பேரடைஸ். ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா இது ஒரு ஆக்ஷன் பேக்கட் அனிமே. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஹெல் பேரடைஸோட வேர்ல்டில் வந்துட்டு நிறைய டெட்லியான கிரிமினல்ஸ் இருப்பாங்க. அண்ட் இவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்கு நிறைய எக்ஸிக்யூஷனர்ஸ் இருப்பாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒன்று சேர்ந்து ஒரு மிஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும். எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா, எலிக்சர் ஆஃப் லைஃப்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இதை எடுத்தீங்கன்னாக்கா உங்களால் சாகா வரம் படலாம் அப்படின்னு வந்துட்டு ஒரு கதை இருக்காமா. அண்ட் இது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எலிக்சர் ஆஃப் லைஃப் இருக்கிற ஐலாண்டுக்குள்ளே எல்லாரும் போகிறாங்க. அண்ட் இந்த ஐலாண்டுக்கு போகிற யாருமே உயிரோட திரும்ப வந்ததா சரித்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த ஐலாண்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்றத அன்கவர் பண்ற கதை தான் ஹெல்ஸ் பேரடைஸ். இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் அனிமே. ரொம்பவே நல்லா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்பர் 1ல இருக்கிறது மாப் சைக்கோ 100. ஸோ உங்களுக்கு ஒன் பஞ்ச் மேன் பிடிச்சிருந்துச்சுன்னா அதே தான் வந்துட்டு மாப் சைக்கோ 100. அதே மாதிரி ஒரு பிளாண்டான கேரக்டர் சைட்டாமா மாதிரியே இருக்கும். அண்ட் இந்த பையன் பேர் என்னன்னா மாப். ரொம்பவே ஷையான மிடில் ஸ்கூல் போயிட்டு இருக்க பையன். அண்ட் இவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சைக்கிக் பவர்ஸ் இருக்கும். சும்மா சாதாரண லெவலுக்குலாம் இல்லை, ரொம்பவே ஓவர் பவர்டாக இருப்பான். அண்ட் இவன் வந்துட்டு ஃபைட் சீன்ஸ்க்கு வரும்போது மட்டும்தான் ஒன் பஞ்ச் மேன் மாதிரியே நல்ல அனிமேஷனுக்குள்ளே போய் சூப்பராக காட்டுவாங்க. மற்ற நேரத்தில் எல்லாமே ரொம்பவே மொக்கையான அனிமேஷனில் காட்டுவாங்க.
இதுவும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபன்னி அண்ட் நைஸ் ஆனிமேன்னு சொல்லி தான் ஆகணும். செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே மக்களே, இதெல்லாம் தான் டாப் 10 அண்டர் ரேட்டட் ஆனிமே ஆன் நெட்ஃப்ளிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ பாருங்க. இந்த டாப் 10 ஆனிமே நெட்ஃப்ளிக்ஸ் வீடியோ நல்லா பாப்புலர் ஆச்சுன்னா பார்ட் 2 உங்களுக்கு போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மாஸ்டர் ஃபிளிக்ஸ் சைனிங் ஆஃப்.